ஒரு சின்ன வீட்டில் ஒரு கணவன், ஒரு மனைவி. அவர்கள் வாழ்க்கை மிக எளிமையானது. ஆனால் அந்த வீட்டில் அன்பு குறையவே இல்லை. அந்த மனைவி நடக்க முடியாதவர். அவள் எப்போதும் சக்கர நாற்காலியில்தான். அவளின் உலகம் அந்த வீட்டின் சுவருக்குள்தான். அவளுடைய கணவன், அவன்தான் அவளின் கால்கள், அவன்தான் அவளின் பலம். காலை எழுந்து அவள் கால்களை மெதுவாக மசாஜ் செய்து, குளிக்க உதவி செய்து, உடை மாற்றி ஒரு குழந்தையைப் போல கவனித்துக் கொள்வான். ஒரு நாள் காலை அவன் சமையல் அறையில் தோசை ஊற்றிக் கொண்டிருந்தான். அந்த வாசனை வீட்டை நிரப்பியது. அப்போது மனைவி மெதுவாக கேட்டாள், இன்று அந்த பார்ட்டிக்கு போகலாமா? அவன் சற்று அமைதியாகி, இல்ல, வேண்டாம் என்று சொன்னான். அவள் முகத்தில் சோகம் தெரிந்தது. ஆனால் அவள் விடவில்லை. மீண்டும் மீண்டும், ஒரு நாள் தான், போகலாமே என்று கேட்டாள். அவன் மனம் கரைந்தது. ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டுவிட்டு, சரி, போகலாம் என்றான். அன்று இரவு இருவரும் பார்ட்டிக்கு சென்றார்கள். அங்கு எல்லாரும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஜோடிகள் ஆடினார்கள், சிரித்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். அவள் எல்லாவற்றையும் பார்த்தாள். ஆனால் அவளால் அந்த சந்தோஷத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. அப்போது ஒரு பெண் அவளுக்கு அருகில் வந்து கேட்டாள், நீங்க இன்னும் ஆடவே இல்லையே? அந்த ஒரு கேள்வி அவள் மனதை உடைத்தது. அவள் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு மட்டும், ஆனால் கண்களில் ஆழமான வலி. அவள் கணவனை பார்த்தாள். அவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் கண்களில் அவளுக்கான அன்பு நிரம்பியிருந்தது. அவர்கள் இருவரும் அந்த இடத்தை விட்டு மௌனமாக வீட்டிற்கு திரும்பினார்கள். அந்த வீடு சின்னதாக இருக்கலாம். ஆனால் அங்கே நடனம் இல்லாவிட்டாலும், ஆர்ப்பாட்டம் இல்லாவிட்டாலும் உண்மையான காதல் இருந்தது. சில காதல்கள் ஆடுவதற்காக இல்லை, ஒருவருக்காக வாழ்வதற்காக.